நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஆகச்சிறந்த பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம். உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன விஷயத்தை யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, ஃபாத்திமா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை, சமூக சேவைக்காகவே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையினுடைய நிறுவனரும் இயக்குனருமான ஃபாத்திமா மேரி அவங்கள சந்திக்க போகிறோம். ஃபாத்திமா மேரி யார், எதுக்காக இந்த ஃபவுண்டேஷன், பின்னணியில் என்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நான் மீடியாவுக்காக அவங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபாத்திமா ஹோம் கேர் 24 மணி நேர சேவை. உங்களின் இல்லம் தேடி தங்கள் வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் உடல் நலம் சரியில்லாதவர்களை நன்கு பார்த்துக் கொள்ள, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய, உணவு கொடுப்பது, பராமரிப்பது போன்ற வேலைகளை செய்ய ஹோம் நர்சுகள் தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களின் சர்வீஸ்களான பேஷண்ட் டேக் கேர், நர்சிங் சர்வீஸ், ஹோம் கேர் அட்டெண்டர், மேல் அண்ட் ஃபீமேல். எங்களிடம் ஃபாத்திமா டிரான்ஸ்போர்ட் வசதியும் உண்டு. எங்களின் சேவை சென்னை அண்ணா நகர், பெரம்பூர், முகப்பேர் ஈஸ்ட், வெஸ்ட், ஸ்கைவாக், திருச்சி, கோவை, ராமேஸ்வரம், மதுரை, சிவகாசி போன்ற அனைத்து நகரங்களிலும் வழங்கப்படும். 24 மணி நேரமும் இந்த சர்வீஸ் வழங்கப்படும். மிக குறைந்த விலையில் நிறைவான சேவை. ஃபாத்திமா ஹோம் கேர், நம்பர் 531 Bod 307, பூனமல்லி ஹை ரோட், அம்ஜிக்கரை, சென்னை 600029. செல் 8939051593 and 8438253131. மிக குறைந்த விலையில் நிறைவான சேவை. ஃபாத்திமா ஹோம் கேர் 24 மணி நேர சேவை. மேலும் கிளைகள் சிவகாசி, விருதுநகர், ராஜபாளையம், வெம்பக்கோட்டை மற்றும் தமிழகம் முழுவதும் எங்களது சேவைகளை வழங்குகிறோம். ஹோம் நர்சிங் வேலைக்கு நர்சிங் படித்த பெண்கள் வேலைக்கு தேவை. வணக்கம் ஃபாத்திமா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக ஃபாத்திமா ஃபவுண்டேஷன் இது என்ன செய்யுது, எப்போ தொடங்குனீங்க? இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2020 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து ஃபாத்திமா ஹோம் கேர். ஹோம் கேர். ஓகே, இது ஃபாத்திமா ஹோம் கேர். ஸோ அதனுடைய நிர்வாகி ப்ளஸ் வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹோம் கேர்ன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இந்த சீனியர் சிட்டிசனுக்கு, இந்த மாதிரி ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கு. ஓகே. ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸை வேண்டாம், இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பசங்க வந்து பேரண்ட்ஸை கூட வச்சுக்க அலோவ் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் வயசாயிட்டாவே அம்மா அப்பா வேண்டான்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம கைவிட்டுறக்கூடாது. நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ மற்ற ஏஜென்சி சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மெடிக்கல், இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஆள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு நான் அதை ஃபவுண்டேஷன் பண்ணிடுறேன். அவங்களுக்கு மெடிக்கலுக்காக வேணுமா, இல்லைங்க அட்டெண்டர் மாதிரி வேணுமா, ஸோ வாட் எவர் வேணும் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பண்ணுவோம். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பென்ஷனில் தான் வாழ்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து யாருமே வந்து அப்போ அநேகமாக ரிட்டையர்டு பீப்புள்ஸ் தான், சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இல்லையா? அவங்களுக்கு உண்டான எல்லா சர்வீஸுமே, அதாவது வந்து இப்போ குக் பண்ணி கொடுக்கறது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 24 hours வேண்டாமா, என்னால் சேலரி கொடுக்க முடியாது, எனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி திடீர்னு ஒரு சர்வெண்ட் வரல அவங்க வீட்டுக்கு குக் பண்ணுறதுக்கு, 1 hour போய் குக் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபாத்திமா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலையுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி, நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ ஃபாத்திமா ஃபவுண்டேஷனில் ஹோம் கேர் அப்படிங்கிறது தனியாக வந்து இப்போ முதியோர் இல்லங்கள்லாம் ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெய்டு, அப்புறமா வந்து ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக சில பேர் வந்து ஃப்ரீ, அப்புறமா சில டொனேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிற ஹோம்ஸ் எல்லாம் செயல்படுது. இதெல்லாம் கடந்து நீங்கள் இந்த ஹோம் கேர்னா அவங்க வீட்டுக்கே போயிட்டு நீங்கள் சேவை செய்கிறீங்க இல்லையா? இப்போ என்ன மாதிரியான ஏஜில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது என்ன மாதிரியான முதியவர்கள் உங்களை அணுகிறாங்க, இல்லை உங்களை அணுகலாம்? ஃபாத்திமா ஹோம் கேரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ரொம்ப முடியாத பீப்புள்ஸ்க்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கேன்சர். ஏன்னா இப்போ நிறைய கேன்சர்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸை விட சில்ட்ரன்ஸ் வந்து பயப்படுறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும், அவங்க பசங்களுக்கு பசங்க அந்த மாதிரி
ஓ கேன்சருக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு, ஸ்ப்ரெட் ஆயிடும்னு ஸ்ப்ரெட் ஆகிடும். சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி எல்லாம் வந்து சில பேர் இப்போ நம்மளே வந்து ஓல்ட் ஆயிட்டோம்னா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து ஓரமா வச்சா கூட நம்மளோட மைண்ட் கான்செப்ட் எப்படி இருக்கும்னா நம்மளை ஒதுக்குறாங்க சரி. அந்த மாதிரி. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி கேன்சர் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சரு, அதே மாதிரி லங் கேன்சரு, ஸ்டமக் கேன்சரு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கே தெரியாத சடனாக ஒரு வாட்டி வெளியே வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. இப்போ எல்லார் வீட்லேயும் எக்ஸ்பென்சிவ் வந்து வச்சு பார்க்குற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ வந்து இல்லைன்றதை விட அவங்களுக்கு டைம் இல்லை. தே டசன்ட் ஹேவ் எனி டைம் டு ஸ்பெண்ட் வித் பேரண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேர் கொடுக்கறது இந்த கேன்சருக்கு தான் முக்கியமாக. அவங்களுக்கு இன்கேஸ் ஃபாத்திமா ஹோம் கேரில் பிளேஸ் இல்லை, தங்க வைக்க முடியல, அவங்களுக்கு பண்ணலைன்னா நம்ம வேறு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இதை விட காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி. மோஸ்ட்லி கேன்சர்ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா I should reference Kamachi Hospital. Oh, yeah. But hospital கூட ரெஃபர் பண்றீங்க? Yeah, we are reference hospital. Then Porchavakam, Doughton near opposite they have cancer hospital. So they are also sponsoring for the medicines and all. Oh, good. We should need the FD important things and all for the thing. Wonderful. So we are recommending. Okay. If I cannot do it, they will help for you also. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து இப்போ எதுவுமே இல்லை, மணியே கட்ட முடியல, அந்த மாதிரி இருக்கிற இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து என்கிட்ட கேட்குறீங்க, அப்போ எனக்கு முடியலன்னா கூட ஃப்ரீயாகவே வந்து நம்ம இல்லங்கள் வந்து சர்ச் பண்ணி. ஓ கிரேட். ஸோ மந்த்லி நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்க. அது மாதிரியான ஹோம் எங்கெல்லாம் இருக்கோ எங்கெல்லாம் இருக்கு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். வச்சிருக்கும் போது இப்போ நீங்கள் வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 days எனக்கு எங்கள் மதருக்கு இது வேணும், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற யாருக்கும் வந்து நம்ம எந்த சார்ஜஸும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வாங்குறது இல்லை. அவங்களுமே ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு, பெட்டு இதெல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் எடுத்த உடனே அவரை கொண்டு போய் அங்கே விட்டுறது இல்லை. அவங்களுக்கு கூப்பிட்டு போய் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா, எப்படி உங்களுக்கு ஓகேவா இருக்கா, அதே மாதிரி அவங்கள சேர்த்துட்டோம் அவங்களுக்கு நம்மளுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னா மந்த்லி ஒரு வாட்டி போய் ஐ ஷுட் விசிட் எவ்ரி திங் இன் கேன்சர் இன் காமாட்சி அம்மன் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டூ எனி திங் ஃபார் தட் பர்சன்ஸ் சொன்னால் சம் மெடிசன்ஸ் ஐ ஜஸ்ட் பை தேம். இப்போ ஃபவுண்டேஷன் வந்து இது மாதிரியான அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நோயில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. டேக் கேர் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம யார்ட்டையும் ஸ்பான்சர்லாம் வாங்குறது இல்லை. இதெல்லாம் ஓன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபாத்திமாவோட மணி மட்டும் தான். எவ்வளோ வருஷமாக இதை ரன் பண்ணுறீங்க? 2020 we started. Okay, 2020. So across you are 6 years, no? 6 years. Okay. இப்போ இன்னும் இப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கப்ப இப்போ நீங்கள் வந்து இது வந்து உங்களுடைய ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடு. நான் என்ன கேட்குறேன்னா உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப நீங்கள் வந்து டைரெக்டாகவே போயிட்டு முதியவர்கள் வீட்டுக்கும் போகிறீங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் சமையல் சம்மந்தப்பட்ட விஷயம் போகிறீங்க. இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். சமையல் ஏன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன சொல்கிறதுனா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து ஃபாரினில் இருப்பாங்க. இப்போ மதர் அண்ட் ஃபாதர் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ மதர் அண்ட் ஃபாதர் இருக்கிற சமயத்தில் அவங்க வந்து இவ்வளோதான் மணின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20,000 தான் வச்சுருக்காங்கன்னா அந்த 20,000க்கு வந்து அவங்க மெடிசன்ஸ் வாங்கணும், அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி இதுலேயே போயிடும். மணி வந்து அப்படியே பறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருப்போம், இந்த மாதிரி ஆள்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸும் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீயாகவே வந்து போயிட்டு அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் அவங்க டேஸ்ட் பார்க்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் மணி சார்ஜ் பண்ணுங்கள், ஏன்னா சாப்பாடு வந்து நாங்கள் சும்மா சாப்பிட முடியாது. இப்போ 500 வெளியில் சார்ஜ் பண்ணால் நீங்கள் 300 வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன் டேக்கு மட்டும் 3 வேளைக்கு மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்ச். தே வாண்ட் வாஷ் த வெசல்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஒன்லி குக்கிங் மட்டும் நம்ம பசங்க யாராவது போயிட்டு இன்கேஸ் நோபடி இஸ் அவைலபிள் ஆல்சோ ஐ ஜஸ்ட் கோ. நீங்களே போயிடுவீங்க? ஐ ஜஸ்ட் கோ. அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க? வா குட். சரி, ஆக்சுவலாக என்னன்னா இப்போ சாப்பாடு தான் மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் டாக்டர் சொல்கிறது சம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துக்கணும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தேவைன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து அது மாதிரியான இடத்துக்கு போய் சமைக்க போகிறப்ப
அவங்க சொல்லிடுவாங்களா இல்லை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைப்பீங்களா? இல்ல அது எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு உடனே நம்ம குக் பண்ண போறது இல்ல. ஓகே, யா. போயிட்டு அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து என்னால மணி கொடுக்க முடியல அவங்களுக்குன்னு சொல்லும் போது சில டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ஸ்பைன் ப்ராப்ளம்ல வந்து அவங்க பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு மணி இல்லை பண்றதுக்குன்னா ஐ ஷுட் ரெஃபர் சம் டாக்டர்ஸ் ஆல்சோ. வி ஹேவ் சம் டாக்டர் யோகேஷ் அண்ட் சம் சரி ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா அவங்க அதை விட வந்து இப்ப நம்மளோட இதுல இருந்து வர்றதுனால அவங்க கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கு யாராவது தேவைப்படுதுன்னா டாக்டர் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காங்க. நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல தான். ஸோ அவங்கள நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி விடுவோம். அதே மாதிரி கேன்சர் இஷ்யூஸ் வந்தது, இதனாலதான் நம்ம சமைக்க முடியல. அந்த கேன்சர் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த தாலிக்கு இந்த ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகாது. ஸோ கேன்சர் டாக்டர் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம ரெஃபரன் பண்ணுவோம். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மிக்கு பண்ணுவாங்க. இப்போ 10 ரூபான்னு சொன்னா நம்ம ஒரு ரெக்கமெண்ட்ல போறதுனால ஒரு 5 rupees பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்களே பல பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஹோம் கேருக்கு வந்து ஒரு நர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படிப்பட்டவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப மந்த்லி பேசிஸில் இருக்கலாம், அல்லது 1 week ஒன்ஸ் இருக்கலாம், அல்லது ஒரு 2 நாளுக்கு மட்டும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இங்கே எங்களால் பார்த்துக்க முடியாது, இங்கே ஒரு டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் அகைன் டு பேக் ஹோம் நேட்டிவ் பிளேஸ்க்கு போனோம் அப்படின்லாம் வருவாங்க. இந்த மாதிரியான பீப்புள்ஸ் உங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுமா? அவங்களுக்குலாம் உங்களுக்கான சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும்? இப்போ வந்து அந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொன்னா சம் ரூம்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்போலோ வந்து இதுல இருக்கு, அதாவது வந்து நம்ம அந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அப்போலோ கிரீம்ஸ் ரோட் அப்போலோ இருக்குல்ல, அங்க வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு. ஸோ வித் கிச்சனோட இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் அங்க இருக்கிறதுனால அந்த ரூம் அவங்களுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். வரும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இது மாதிரி எங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நாங்க வர போறோம், எங்களுக்கு தெரியாது, நீங்க ஏதா பண்ண முடியுமா? கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அங்க இருக்க ரூம்ல வந்து இப்போ அங்க இருக்க சூப்பர்வைசரை பிடிச்சி நம்ம வந்து இல்ல இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஹிந்தி பர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹிந்தில வந்து அவங்க பேசி உங்களை கைட் பண்ணுவாங்க. மலையாளம் பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா மலையாளம் பேசி கைட் பண்ணுவாங்க. இல்ல தமிழே தான் நீங்க ஓகேவா இருக்குன்னா தமிழும் பேசி கைட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா ரூம்ல கிச்சன் எல்லாம் இருக்கு, கிச்சன் இருக்கு, அங்கேயே நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல அதுக்கும் நீங்க வில்லிங் இல்ல எனக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது அப்போலோ நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களே உங்களுக்கு A to Z எல்லாமே நீங்க போற வரைக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ நீங்க வந்து உங்களை அப்ரோச் பண்றாங்க, அவங்களே வந்து இங்க ரிலேட்டிவ் வீட்ல இருந்து ஸ்டே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ரிலேட்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹோம் நர்ஸை வந்து கூப்பிட்டுப்பாங்க அந்த பர்டிகுலர் நாட்களுக்கு மட்டும். ஏன்னா அவங்க வீட்டில் செய்ய முடியாது, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் உங்களை அப்ரோச் பண்ணுறப்ப அவங்க டைரெக்டாக அங்கே போய் பார்ப்பீங்க இல்லையா? இப்போ என்ன மாதிரியான அதிகபட்சமான உங்களுடைய வேலைகள் என்னவாக இருக்கும்? ஒரு நர்ஸ் அதாவது ஹோம் கேருக்காக உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்வீங்க? அங்கே எதுக்கெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணலாம்? நாங்கள் இப்போ நர்சிங்னு சொல்லும் போது வந்து நர்சிங் ஒர்க்கு வந்து அட்டெண்டர் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்ம வந்து தனித்தனி கேட்டகரி வச்சிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான்ட்டு நர்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎன்எம், ஜிஎன்எம், பிஎஸ்சி தான் ஃபைனல். ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவை கிடையாது, ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு பிபி சுகர் மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து நெசசரி கிடையாது, அவசியம் இல்லை. அதை நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏன் சைடு உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்க வந்து பார்த்துட்டு தேவையா தேவையில்லைன்றத வந்து நீங்க சொல்லிடுவீங்க. இது பண்ணிக்கலாம். போனே அவங்க எனக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்டே கேட்டுருவேன். இப்போ பேஷண்ட் சிக்கா இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேஷண்ட் ஐசியூல இருக்காங்க, அந்த மாதிரி பர்சனுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாஃப் கொடுக்கணும். ஏன்னா வந்து மணி வந்து நம்ம வந்து அவங்க கொடுக்குற மணியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும், நம்மளும் அவங்க கிட்ட வாங்குறது வந்து இதுவா இருக்கணும். அதாவது வந்து மணி வருதுன்னு சொல்லி நம்ம ஏனோ தானோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் நர்ஸா அட்டெண்டரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது தனித்தனி கேட்டகரி. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அட்டெண்டர் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்திமா நீங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் ஸ்டாஃப் தானே கொடுத்தீங்க, அவங்களுக்கு டேப்லெட் பேரே தெரியல. ஸோ அதனால நான் வந்துட்ட அப்புறம் அவங்க ஸ்டாஃபை ஓடு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாஃப்ன்ற கேட்டகரி வந்து கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ரொம்ப படிக்காத பீப்புள்ஸ் வந்து நம்ம வைக்கிறது இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நம்ம ஆல்ரெடி ஊர்ல இருந்து ஆளுங்களை கொண்டு வரோம்னா நம்ம ஒரு இடத்துல கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புறோம். அப்படியெல்லாம் அனுப்புறது கிடையாது. அதே மாதிரி கொடுக்கும் போதும் சரி
அவங்க அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கும் போதும் சரி தெளிவாக எல்லாம் நம்ம பேசி அக்ரிமெண்ட் போட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணுறோம். அட்டெண்டர் வேற, ஸ்டாஃப் வேற, குக் வேற. எல்லாமே வெவ்வேறு கேட்டர். ஆனால் எல்லாமே வந்து உங்களுடைய ஃபாத்திமா ஃபவுண்டேஷனுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறீங்க. எல்லாமே அதிலே கொண்டு வந்துடுறோம். சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இதுலையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை விட நம்ம ஏஜென்சியில் எவ்வளோக்கு பண்ணுவோம். இப்போ நான் 5 rupeesன்னு சொல்கிறேன், இல்லை நான் 3 rupees தான் கொடுப்பேன், அதுக்கும் ஓகே தான். ரீசனபிள் கூடவே சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய கண்டிஷன்ஸ் பொறுத்து எக்கனாமி லெவலை பார்த்து நீங்கள் ஓகே பண்ணுறீங்க. ஓகே பண்ணுறோம். அதனால தான் நீங்கள் ஃபவுண்டேஷனாக வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. இங்கே சொல்லுங்கள் ஃபாத்திமா, இப்போ உங்களுடைய இந்த ஃபவுண்டேஷன் பின்னணியில் இவ்வளோ வேலை செய்கிறீங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பல பேர் வந்து இப்போ அப்ராடில் யாராவது பார்த்துட்ருக்கலாம், அல்லது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கார்னர்லேருந்து பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் இருக்கிறது அட் ப்ரெசன்ட் சென்னை இல்லையா? இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அல்லது வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு வந்தாங்கன்னா நீங்கள் கேர் பார்த்துப்பீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரோ மலேசியாவோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நேயர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறார், அவர் இங்கே வரணும், தன்னுடைய அம்மாவோ தன்னுடைய ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தங்களுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபாத்திமா ஃபவுண்டேஷனை அப்ரோச் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இங்கேயே எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க. அது ஏற்கனவே பேசுகிறப்ப சொன்னீங்க இல்லையா? இல்லை, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இங்கே மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. நான் கேட்டது என்னன்னா, அவங்க சென்னைக்கு வரதை தான் உங்களுக்கு ஈஸியாக அது பாசிபிலிட்டி. ஈஸின்றதை விட சார் அவங்களோட கேர் நமக்கு முக்கியம் இல்லையா? இப்போ பேஷண்ட் வந்து இப்போ வெள்ளூரில் இருக்காங்க, ஃபாத்திமா வந்து சென்னையில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வெள்ளூர்லேருந்து ஃபோன் போட்டு இப்போ ஒரே ஒரு சன்னு தான் இருக்காங்க, ஓகேங்களா? மதுரை விட்டுட்டு வர முடியாது. ஃபாத்திமா நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை வர முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, நான் அதை சொல்லலை. நான் கேட்ட கேள்வி என்னென்னா, இப்போ அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்காக வராங்க. அவங்க வந்து ஒரு மாதமோ 1.5 மாதமோ தங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஹோம் நர்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் போய் சந்திக்கணும் இல்லையா? நீங்கள் பார்த்துக்க முடியுமா? இப்போ நாங்கள் இங்கே சென்னைக்கு வரப்போகிறோம், இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்த்துட்டோம், இருந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்பாவையோ எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கேர் எடுத்துக்க முடியுமா அந்த 1 மாதத்துக்கு அப்படின்றப்ப உங்களுடைய ஸ்டாஃபை நீங்கள் விட்டு பார்த்துக்க முடியுமான்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு. ரைட். அப்போ நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்க்ரோலிங்கில் நம்ம வந்து நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் ஃபாத்திமா ஃபவுண்டேஷனுடைய நம்பர், இப்போ ஃபாத்திமா மேரி இருக்காங்க, அவங்களுடைய நம்பரும் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த காண்டாக்டில் அவங்களுக்கு என்ன மாதிரி, சப்போஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே குறிப்பாக சென்னையில் மட்டுமே நீங்கள் ஒரு முக்கியமான உங்களுடைய குணப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. எல்லா விதமான சப்போர்ட்டும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் இன்னொரு கேள்வி கேட்போம். இப்போ இதே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேலூருக்கு அங்கேயே போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஓகே, இப்போ எங்களுக்கு இங்கே வர முடியாதுமா, எங்களுக்கு அங்கே தான் வேணும், நீங்கள் உங்கள் ஃபவுண்டேஷன் வழியாக யாராவது எங்களுக்கு அனுப்ப முடியுமா கேட்டால் செய்வீங்களா? கண்டிப்பா சார். ரைட். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருக்கீங்க? தயாராக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நம்ம பார்த்தீங்கன்னாலே ஊர்லேருந்து தான் பசங்களையும் ஸ்டாஃபையும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மதுரை, சிவகாசி, ராமேஸ்வரம், ஸோ அந்த மாதிரி இடத்துங்கள்ல தான் ஸ்டாஃப் வராங்க. ஓகே. ஸோ வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவோம், சென்னையில் மட்டும் ஒர்க் கிடையாதுமா, எல்லா இடத்துக்குமே போகணும். சம்டைம்ஸ் வந்து அவங்க நம்மளை பார்க்கணும், நம்மளை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நானும் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த டைமில் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு இல்லைங்க எங்களுக்கு வர முடியாது, நீங்கள் தான் வந்து பார்க்கணும்னா அதுக்கும் ஓகே தான். ஃபாத்திமா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்குமே லீவ் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ். 24 hours 24/7 கம்ப்ளீட்டாக ஒர்க்கிங்கில் தான் இருக்கீங்க. சரி, ஃபாத்திமாவுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? ஏன்னா ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ உங்களுடைய ஒரு மிஷன் அண்ட் விஷன் வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எதிர்கால திட்டமாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க? இப்போ எதிர்கால திட்டம்னு பார்த்தா இன்னும் கூட பெருசா ஒரு எப்படி சொல்றது, ஒரு இடம் மாதிரி ஒரு போட்டு நிறைய வோல்டேஜ் வீட்டில் நானே கொண்டு வரணும், நானே வச்சு அவங்கள பார்க்கணும். நான் எங்கேயும் போகாத ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே என்னோட பசங்க மாதிரி வச்சு அவங்கள பார்த்துக்கணும், எல்லா சர்வீஸும் கொடுக்கணும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுன்னா அவங்க மறிச்சா அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா கீழ்ப்பாக்கு கல்ற அந்த மாதிரி இப்போ அவங்க கிறிஸ்டின்னு அவங்களுக்கு எடுத்த சில பேர் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும் போதே சொல்லிடுறாங்க இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லும் போது வந்து இதை வந்து நம்ம அவங்க இயருக்கு வந்து கொண்டு போகிறது கிடையாது, இதை நாங்களே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம முதியோர் இல்லத்தில் விடும்போது கூட இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கடைசி சடங்கு எல்லாமே வந்து ஃபாத்திமா ஹோம் கேர்லேருந்து நம்ம கால் பண்ணி சொல்லிவிடுவோம். இப்போ ஒரு இதுக்கு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம், அதுக்குமே நீங்கள் ரெஸ்பான்சிபிள் பண்ணலைன்னா பாடியை நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ கவர்மெண்ட்டில் இது ரூல் என்னவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வாட் எவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூ ஜஸ்ட் ஃபாலோ லா பண்ணிவிட்டு ஒரு லாயர் நம்மக்கிட்ட எப்போவுமே ரெடியாக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எழுதிட்டு இன்ஸ்பெக்டர் சைடில் ஒரு லெட்டர் கொடுத்து நம்மளுக்கு இன்கேஸ் அவங்க கிறிஸ்டினாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ஏதாவது மற்றபடி என்ன தேவையோ அதை
செஞ்சு கொடுப்பீங்க. எனக்கு எனி கடைசி- ரிலீஜியஸ் கடைசி ஆசைன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ நான் மந்த்லி ஒன்ஸ் போய் இந்த விசிட்டர் பார்க்கும்போது கூட அவங்கள எப்பவுமே கேட்டுக்கிறது, உங்களுக்கு என்ன குறை இருக்கு. ஏன்னா ஃபாத்திமா சைட்லேருந்து ₹1 கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் வருது. ஸோ நமக்கு என்ன இதுவாக இருக்கோ அது கண்டிப்பாக பண்ணி தான் கொடுக்குறேன். சரி, இப்போ இதான் எதிர்கால திட்டம். ஒரு பெரிய ஹோம், பெரிய அதுக்குள்ள home நீங்க எல்லாமே கட்டணும். கவனிக்கணும் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு. வச்சு ஒரு 10-15 பேரோ ரொம்ப இல்லாட்டி கூட ஒரு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தெரியல, லார்ட் தான் டிசைட் பண்ண. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலாக இந்த பேட்டி மூலமா நம்ம கூட எதிர்பார்க்கறது அதுதான். பெற்றவர்களை நம்ம வந்து கடைசி காலம் வரைக்கும் சரியா கவனிக்கிறோமா அப்படிங்கன்னா 100க்கு 99% இல்லைன்னே சொல்லலாம். 1% மட்டும்தான். அந்த 1% என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுவும் சில காரணங்களால் அவங்களால பொருளாதார சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பணம் இருக்காது, மனசு இருக்கும், அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஆட்களுக்கும் பெரிய சிரமம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அமைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு செய்கிறப்போ அனாதையாக விடப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பெரியவர்களுக்கு வராது அப்படிங்கிறதா. சரி ஃபாத்திமா, இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இத்தனை ஆண்டுகள், ஒரு 6 வருஷம், உங்களால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட், ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில் ஹோம் கேர் போயிருப்பீங்க, அது உங்களால் இன்னமும் மறக்க முடியல, என்னால் இது எனக்கு இன்னமும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம நேயர்களுக்காக. இருக்கு சார். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் மேட் அப்போலோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு சரிங்க. இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு பேஷண்ட்டு, ஓகே அவங்க பேர் வசந்தா. ஓகே. இன்னும் அவங்க என்ன ஏஜ் அப்போ உங்களுக்கு? இருக்கும் சார், ஒரு 20 அந்த மாதிரி கூட இருக்கலாம். சின்ன வயசு தான். ரொம்ப சின்ன வயசு. ஐயோ. ஸோ அப்போ அவங்க வந்து பேஷண்ட் வந்து வசந்தா. ஆக்சுவலாக அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. 20லேயே? ஆமாம். மை காட். இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு 50 பாஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரியவே உங்களுக்கு வயசு அப்போ 20? அப்போ எனக்கு. ஸோ அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க வந்து நான் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் என் ஃப்ரெண்டுன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து பண்ணுறீங்களாம்மா, செய்கிறீங்களாம்மான்னு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து போயிட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ். அவங்களுக்கு கேன்சர்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ்ட்லேருந்து சரியான லீக்கேஜ். அப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இவங்களுக்கு கேன்சர். அப்போ எனக்கு குட்டியாக இருந்ததுன்னா எனக்கு தெரியல என்ன இதுன்ட்டு. அப்போ நான் வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அம்மா கூட போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஸோ என்னால் மறக்க முடியாது அப்படின்னா அது அவங்க தான். ஏன்னா வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த நிலமை தான் இது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் அவங்க ஃபோட்டோ இருக்கும். என்னோடய எல்லா இடத்துலையுமே அவங்களோட ஃபோட்டோ வந்து எல்லா இடத்துக்குமே நான் மென்ஷன் பண்ணுறது அவங்க தான். ஏன்னா என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்களுக்கு 2 காலுமே கிடையாது. ஓகேங்களா? 2 காலுமே இல்லை, அவங்களுக்கு ஒரே ஒரு சன். ஆக்சிடென்ட்ல போனதா இல்லை அவங்களுக்கு? இல்லை அவங்க இதுவாக இருக்கும்போது பிறக்கும்போது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு சன்னு தான். அவர் ஃபாரினில் இருக்கார். அப்பா இன்னும் இருக்காங்க. அப்பா வந்து இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அப்பா இருக்காங்க. அவர் எப்பவுமே விசிட் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா விஷ் பண்ணுவார், பர்த்டேக்கு விஷ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அந்த ரிலேஷன் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அம்மா இல்லைன்ற ஒரு வருத்தம்னா, நான் போய் 2 இயர்ஸ்லேயே வந்து அவங்க எல்லாமே எனக்கு லேர்ன் பண்ணி கொடுத்தாங்க. இது இப்படி பண்ணணும், யாரையும் நம்பக்கூடாது, யாரும் லைஃப்பில் கூட வரமாட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து படித்ததே வந்து அவங்கன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த இல்லம் நான் ஸ்டார்ட் பண்ணுறது மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த கேன்சருன்னு கொண்டு வந்ததே அம்மாவால் தான். வசந்த அம்மாவால் தான். அதுக்கப்புறம் அந்த கேன்சருன்றதையும் தாண்டி பெற்றோர்களை வந்து பிள்ளைங்க பார்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கட்டம் ஏன் கொண்டு வந்தேன்னா அது அப்பாவால் தான். ஏன்னா அப்பாவை இன்னைக்கு வந்து அது ஒரே ஒரு சன்னு தான் இருக்காரு. அவர் பார்த்துக்க தயாராக இல்லை. மாதம் 20,000 ரூபாய் கொடுத்துட்றாரு. ஸோ அவருக்கு வந்து என்னன்னா இப்போ தனிமை தானே இருக்காரு. புரியுது, தனிமை தானே இருக்காரு. ஸோ அது நிறைய பேருக்கு நீட் ஆகுதுல்ல. அப்போ அவங்களுக்கு பெரிய ஹாப்பி தான். நான் இந்த அளவுக்கு நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், ஏன்னா நம்ம ஏன் மற்றவங்ககிட்ட ஸ்பான்சர் வாங்குறது இல்லைன்னா யாருக்கும் ஃபாத்திமா கிட்டேருந்து நான் பதில் சொல்கிறதுக்கு நான் தயாராகிடுறேன். ரைட். இப்போ அதான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றப்ப டொனேஷன் வழியாக தான் சில விஷயங்களை செய்ய முடியும். இப்போ டொனேஷன் அப்படிங்கும்போது ஃபாத்திமாக்கு எப்படி இதை ரன் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் இப்போ நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. டொனேஷன்லாம் வேண்டாம், அது உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய சம்பாதியம் வழியாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. எல்லாமே நம்மளோட ஓன் மணியாக இருக்கணும். சரி, என்னுடைய ஆசை இது. நான் மற்றவங்க ஆசைக்கு பண்ணலை, என்னுடைய ஆசை இது. என்னுடைய ஆசை என்னன்னா, நான் என்ன சம்பாரிச்சு வச்சேன், நான் இறந்த பேர் மற்றவங்க கேட்டாங்கன்னா நிறைய மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கேன். கிரேட். இன்னைக்கு ஃபாத்திமா வந்து ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா 24/7 அந்த ஃபோன் ரிங்கில் இருக்கும். நிச்சயமா. எனக்கே ஃபாத்திமாவோட நம்பர் போகலைன்னா தான் ஃபாத்திமா இல்லைன்னு அர்த்தம். இது இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இது நேச்சுரல். இப்போ ஃபாத்திமாவுக்கு நாளைக்கு என்ன நிலமோ தெரியாது. ஸோ நம்ம நிறைய மனுஷங்க சம்பாரித்து வைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்க கூட வாங்க, ஒரு ஹோம் கேருக்கு போவோம். எவ்வளோ பாட்டிங்க இருக்காங்க, எவ்வளோ தாத்தாங்க இருக்காங்க. நம்மளை பார்த்தாலுமே அவங்களுக்கு சந்தோஷம்தான்.
சரி, கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒன்று சொல்லுவோம். ஃபாத்திமாவுடைய ட்ராவலில் இனிமேல் நம்மளும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோம். அவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம்குள்ளே போகலாம். பாட்டிகள் இருப்பாங்க, தாத்தாக்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம். அவங்கள சந்தோஷப்பட்டு பேசுவோம். அவங்களுடைய அனுபவ கதைகளை கேட்கலாம். இதை கடந்து இப்போ இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து ஃபாத்திமா ஃபவுண்டேஷனில் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஹோம் நர்ஸாக இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே போய் சமைச்சு கொடுக்குறேன்றாங்க. அதுவும் குறிப்பாக வயதான ரிட்டையர்டில் இருக்கக்கூடிய உடல் பாதிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டை வந்து சமைச்சு கொடுக்குறதுல தனியாக கேர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஏதாவது தேவை வேணாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, இவங்களுடைய சர்வீஸை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரோலிங்கில் அவங்களுடைய நம்பர் போட்டிருக்கோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனி டைம் எனிவேர் நீங்கள் அவங்களுடைய சேவையை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபாத்திமா, உங்களுடைய எதிர்கால இலக்கும் எண்ணங்களும் ஈடேற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த துறையில் சேவை செய்யுங்க. நிறைவாக நம்ம நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல பிரியப்பட்டீங்கன்னா சொல்லலாம். எல்லாருக்கும் அங்கே பார்த்து சொல்லுங்களேன். எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் சார். நம்ம வந்து நம்மளை கஷ்டப்பட்டு நம்ம பெற்றவங்க வந்து நம்மளை வளர்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை தான் வந்து நம்ம பெற்றவங்களுக்கும் செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ ஃபாத்திமா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருங்க தனியாக ரோட்டில் இருந்தால் கூட அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை, எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்னா அவங்களுக்கு உண்டான இதுவுமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கிற அந்த நிலைமைக்கு வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ணுறது தான் நம்ம பசங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த எவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி உங்களை படிக்க வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெற்றவங்களே நம்ம பார்த்துக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. வாழும் மனிதன் தன்னுடைய வாழும் காலத்தில் பெற்றவர்களை மதிக்க மட்டுமல்ல, மறந்து போகாமல் இருப்பது தான் மனித தர்மம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அதுதான் சொல்கிறேன். என்னுடைய லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க இன்கேஸ் திடீர்னு எனக்கு கால் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துருந்தோம். திடீர்னு கால் பண்ணாங்க. கொஞ்சம் வந்து இப்போ வந்து ஏஜ் பார்க்குறாங்க. ஸோ திடீர்னு கால் பண்ணாங்க. ஸோ என்னுடைய ஃபோனில் இருக்க காலர் டியூனை கேட்டுட்டு நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. சரி, அந்த ஒரு வேளை சோத்துக்கு தான் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். நீங்களும் அதுக்கு தான் கஷ்டப்படுறீங்க, நானும் கஷ்டப்படுறேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செலெக்ஷன் பண்ணி செய்யும் போது அது ப்ராப்பராக பண்ணணும். இப்போ வந்து இருக்குது, எவ்வளோ பாட்டுங்க இருக்குது. அந்த எவ்வளோ பாட்டில் நம்ம வைக்கலாம், நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது மற்றவங்களை டச் பண்ணணுன்றது தான் என்னோடய இது. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கும் நீங்கள் அதை சொல்லணும். சொன்னால் மட்டும்தான். நான் திருப்பி ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் த லைஃப். எஸ், மணி இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன செய்கிறோம், நம்ம இறந்தப்பறம் நம்ம என்னவா இருந்தோம், என்ன. இப்போ நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ ரிப்பீட்டாக தான் சொல்கிறேன். நம்ம இறந்தாலுமே ஃபாத்திமா ஹோம் கேர்னு ஒரு இல்லம் இருந்தது. நம்மளுக்கு தேவையாக இருக்கிற நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால ஸோ யாருமே வந்து நம்ம சொந்த பசங்க வந்து நிற்காட்டி கூட மற்றவங்க வந்து நிற்பாங்க. நம்ம மனுஷங்க சம்பாரித்து வைக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றவங்க இப்போ நம்மளை கஷ்டப்பட்டு பெற்றவங்கன்னா, இப்போ ஒரு ஜென்ரேஷனில் வந்து போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களே கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதே ரிப்பீட்டாக பேசி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, வாட் எவர் வி வாண்ட் டு டூ, வி ஷுட் ட்ரை தட். கண்டிப்பாக. ஸோ அதே வந்து அவங்க என்னை படிக்க வைக்கல, அவங்க எனக்கு இதை செய்யலை, நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும்? போட்டி போடுறது லைஃப் இல்லை. லைஃப் இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ நடந்து போகும்போதே முடிஞ்சிடும் லைஃப். ஸோ இதுதான் வந்து லைஃப் இப்படி இருக்கிற சமயத்துக்கு வந்து நம்ம ஏன் ஆர்குமெண்ட் பண்ணணும்? நம்ம உனக்கு பிடிக்கலே பேசாத, உனக்கு பிடிக்கல நீ அவங்கள பார்க்கணுன்னு விருப்பப்படலே படாத. மணி கொடுக்கணும்னு விசாரிச்சின்னா மணி கொடுத்து அவங்கள வந்து ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளேயும் வருத்தங்கள் வேதனைகள் எல்லாமே இருக்கும்ல சார். எல்லாருமே வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி வாழ முடியாது. நிச்சயமா பாதி விஷயம் வந்து அவங்களுக்குள்ளேயுமே இருக்கும்ல. அவங்களும் சிலப்போ வந்து நினைக்கும் போது அது நம்மளுக்கு தான் கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை பெற்று வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே உங்களுடைய பசங்களுக்கும் அது பாதிக்கும். அது நம்ம பெற்றவங்களும் நீ கஞ்சி குடிக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கஞ்சி கொடு. நல்ல விஷயம் தான். கரெக்ட் தானே சார்? அந்த கஞ்சியே உன்னால் கொடுக்க முடியல, நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க? நல்ல அருமையான ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த நேர்காணல் நான் நிறைவு செய்ய போகிறேன். தொடர்ந்து ஃபாத்திமா அவங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் வரும். அவங்களுடைய ஃபவுண்டேஷனுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு சப்போர்ட்டிவோ ஆலோசனையான சில விஷயங்களையோ அல்லது அவங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் அந்த எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். ரொம்ப நன்றி ஃபாத்திமா. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக. சரி நேர்களே,
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஆகச் சிறந்த பிரபலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye-bye. ஃபாத்திமா ஹோம் கேர் 24 மணி நேர சேவை. உங்களின் இல்லம் தேடி தங்கள் வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் உடல் நலம் சரியில்லாதவர்களை நன்கு பார்த்துக் கொள்ள, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய, உணவு கொடுப்பது, பராமரிப்பது போன்ற வேலைகளை செய்ய ஹோம் நர்சுகள். தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களின் சர்வீஸ்களான பேஷண்ட் டேக் கேர், நர்சிங் சர்வீஸ், ஹோம் கேர் அட்டெண்டர், மேல் அண்ட் ஃபீமேல். எங்களிடம் ஃபாத்திமா டிரான்ஸ்போர்ட் வசதியும் உண்டு. எங்களின் சேவை சென்னை அண்ணா நகர், பெரம்பூர், முகப்பேர் ஈஸ்ட், வெஸ்ட், ஸ்கைவாக், திருச்சி, கோவை, ராமேஸ்வரம், மதுரை, சிவகாசி போன்ற அனைத்து நகரங்களிலும் வழங்கப்படும். 24 மணி நேரமும் இந்த சர்வீஸ் வழங்கப்படும். மிக குறைந்த விலையில் நிறைவான சேவை. ஃபாத்திமா ஹோம் கேர், number 531/307, பூனமல்லி ஹை ரோட், அம்ஜிக்கரை, சென்னை 600029. Cell 8939051593 and 8438253131. மிக குறைந்த விலையில் நிறைவான சேவை. ஃபாத்திமா ஹோம் கேர் 24 மணி நேர சேவை. மேலும் கிளைகள் சிவகாசி, விருதுநகர், ராஜபாளையம், வெம்பக்கோட்டை மற்றும் தமிழகம் முழுவதும் எங்களது சேவைகளை வழங்குகிறோம். ஹோம் நர்சிங் வேலைக்கு நர்சிங் படித்த பெண்கள் வேலைக்கு தேவை.